السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وصارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون بالسراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يكون اللعانون شفعاء ولا شهداء يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத் என்னும் கருணாமாரியும் சலாம் என்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷஃபீஉல் முذنبீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி நடந்த ஆல ஸஹாபுகள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. யஹவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு கண்ணியமுள்ள நாளாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த மகத்துவமிக்க நாளை அவர் விரும்பக்கூடிய இடமான மஸ்ஜிதிலே கழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எல்லாம் அவனுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த சிறப்புமிக்க கடமைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும் இந்த காரியங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் எந்த ரப்பின் மீது பூரணமான முறையில் ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரிய குதரத்துள்ளவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டிகளை விடவும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய எங்களை ரொம்ப உயர்வான நிலைமையிலே படைத்து வைத்திருக்கிறார். ஏனைய சிருஷ்டிகளுக்கு கொடுக்கப்படாத வளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பலவாறான முறையிலே தந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் வளம் வேண்டுமா, அதற்குரிய அந்த வளத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆக்கி வைத்திருக்கிறார். ரிஸ்குடைய அபிவிருத்தியை விஷயத்திலே எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த வழிமுறைகளை சீரான வரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறாரோ அந்த முறையையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார். அறிவுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய உதவியினால அல்லாஹ் யாருக்கு அறிவை சிறப்பாக கொடுக்கிறானோ, விரிவாக கொடுக்க நினைக்கிறானோ அந்த மக்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அறிவுடைய வரத்தையும் கொடுக்கிறார். குர்ஆனுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு தனியான வீட்டிலே வைத்து வளர்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது அங்க வகையான உணவுகள் நிறைய இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேட்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
யா மரியம் அன்னா லகி ஹாதா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நான் கொண்டு வந்த உணவை தவிர விதம் விதமான உணவுகள் இங்கே இருக்கிறது, எப்படி வந்து என்று கேட்கிறார். காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அதை தருகிறார். இந்த மக்களின் மீது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உணவுடைய வனத்தை கொடுக்க நினைக்கிறானோ அவர்கள் அந்த மக்கள் இணையாத எதிர்பாராத முறையில ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த உணவுடைய வனத்தை கொடுக்கிறார். அதே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்த நிலைமையிலே காட்டிலே திரிகின்ற பொழுது பசியும் தாகமும் நிறைய இருந்தது. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கூறிய ஒரு வார்த்தையை புனிதமான குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வஹுஸ்ஸி இலைக்கி பிஜுதின் நஹ்லத்தி துஸாகித் அலைக்கி ரத்பன் ஜனியா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, பசிக்காக வேண்டி உடைய உணவுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதே தெரிகிறது ஈச்ச மரம், காய்ந்த ஈச்ச மரம். சாதாரணமாக அந்த மரத்தை தட்டிவிட்டால் கீழே விழுந்துவிடும். அப்படியா அந்த பட்ட மரத்தை நீங்கள் புசுப்புங்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் உங்களுக்கு தேவையான உணவுகளை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தருவார் என்ற கருத்தை சொன்ன பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை உசுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால கொலை கொலையாக கனிந்த பழங்கள் அங்கே தொங்கி அங்கே விழுந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு உணவுடைய வனத்தை இந்த அமைப்பிலே கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உலகம் அடையும் வரைக்கும் அவருடைய உதவியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒருவருக்கு கீழே இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய கிருபை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அறிவுடைய வளத்தை அல்லாஹ் கொடுக்க நினைத்தார். அவர் ஒரு பெரிய நிலைமையில இருக்கிறாரு, இன்னொரு கீழே பணிபுரிகிறார் என்பது அல்ல. அல்லாஹ் யாரின் மீது இஸ்ஸத்தை கொடுக்க நினைக்கிறானோ அல்லாஹ்வுடைய கிருபை உலகம் அடையும் வரைக்கும் அவருடைய உபதேசத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுடைய வனத்தை அந்த நபி அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து வைத்திருக்கிறார். சூரா கஹ்ஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சுருக்கமான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த இடத்தில் என்ன நடக்கிறது? இல்முல் பாத்தின், மறைமுகமான அறிவு, அகமியமான அறிவு என்ன என்பதை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கொடுத்து கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மனிதனுக்கு எந்தெந்த வளங்களை எவ்வப்போது யாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த அருமையான அருள்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையான பொழுது கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மேலான அருள்களை அவருடைய வழியிலே செலவழிப்பதுதான் எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வளங்கள் இருக்கு இல்லையா, எப்பொழுது அவருடைய வழியிலே பயன்படுத்தப்படுகிறதோ நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் சிந்தனை பார்க்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்த ஃபிரௌனுடைய மந்திரியாக இருந்தவன் காரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல வளங்களையும் கொடுத்திருந்தார். அந்த காரூன் தெருவிலே செல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, யா லைத்தனி மித்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை, அழகை, அறிவை தரவில்லையே என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பை கொடுத்திருந்தார். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? வைலக்கும் ஸவாபுல்லாஹி, ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ஸவாபு, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹ்மத்துடைய சிறப்பு யாருக்கு என்று சொன்னால் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா, முழுமையாக நம்பி அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையிலே யாரெல்லாம் நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அந்த மக்களுக்கு தான் இருக்கிறது என்று கூறிய ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கஸபினா பிஹி வ பிதாரிஹி, அந்த காரூனுடைய அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமி விழுங்க செய்யக்கூடிய அளவுக்கு வைத்து விட்டார். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மேலான வளங்களை, சிறப்புகளை அவர் பயன்படுத்த தெரியாத முறையிலே பயன்படுத்தினார். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த பழுப்பமான அந்த அதாபுகளை அவருக்கு அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நிலைமை எங்களுக்கு ஒரு போதனையாக ஆக்கி வைத்திருக்கிறார். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலத்திலே
சில குணங்களை அல்லாஹ் தந்து வைத்திருக்கிறார். அந்த குணங்களை அடக்கக்கூடிய முறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மூலமாக தந்திருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அவ்ஸினி, எனக்கு சில நல்ல உபதேசங்களை சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்ஸப், சஹாபியாரே நீங்க இந்த விடயத்திலே ஆத்திரப்பட்டு விடாதீர்கள், கோபப்பட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மீண்டும் எனக்கு சில உபதேசங்களை சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய உபதேசம் தான் இன்றைய வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்ஸப், நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, எதிரையும் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு கோபத்தை அடக்காத நிலைமையே நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை இதே வார்த்தையை தான் சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒன்றை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நல்ல காலங்கள் வருவதற்கு முன்பதா அதை பற்றியுள்ள சில முறைகளை சொல்வார்கள். சென்று போன ரமலானுடைய காலத்துக்கு முன்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலுடைய தன்மைகளை சொன்ன அதே நேரத்தில் சில அகலாக்குகளை, சில பண்பாடுகளை நாம் எந்த முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவான முறையில சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானிலே நீங்க நோன்பு நோட்பீங்க, ஏனைய அமல்கள் செய்வீங்க, அதே மாதிரி உங்களிடத்தில் கோபப்படுவது, பொறுமையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்று சொன்னால் இந்த கோபத்தின் மூலமாக, ஆத்திரத்தின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விதமான சில பயன்கள் அவனை இழந்து விடுகிறான் என்பதை கருத்தில் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தெளிவான கருத்தை ரமலானுடைய காலத்திலே பயன்படுத்த வேண்டிய முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் ஷதீத், ஒரு வீரன் யார் என்று சொன்னா தனக்கு அதிகாரம் இருக்கிறது, நினைத்ததை செய்யலாம், வாலிபம் இருக்கிறது, உடல் கட்டாய் இருக்கிறார் என்பது அல்ல. தனக்கு கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்கி பணிவோடு நடந்து கொள்கிறானே, இந்த ஒரு மனிதன் தான் ஒரு சிறப்பான பயனுள்ளவன், அதாவது வீரசாலி என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே சொல்லிக் காட்டினார். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய நாவு மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ, ஒரு மனிதன் என்ன செய்கிறான், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத நிலைமையில பேசுகிறான், மனம் புணப்படாத அளவுக்கு நடந்து கொள்ளுகிறான் என்று சொன்னால், அதே மாதிரி அவனுடைய கோபத்தை அடக்கி அல்லாஹ் கிருபையினால பேசுகிறான். கோபம் வருகிற, ஆத்திரம் வருகிறது, ஆனால் அந்த கோபத்தை நியாயம் இல்லாத முறையை பிரயோகித்து கேடுகளை விளைவித்துக் கொள்ளாமல் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அவனுக்கு வரக்கூடிய தண்டனைகளை தடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த கோபத்தின் மூலமாக, பொறுமையற்ற தன்மையின் மூலமாக தனிநபர் மாத்திரமல்ல ஒரு குடும்பமே சீரழிகிறது. இந்த கோபத்தின் மூலமாக சமுதாயமே சீரழியக்கூடிய ஒரு நிலைமை ஆகிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொன்னார்கள், லா தக்ஸப், உனக்கு கோபம் வரத்தான் செய்யும், அந்த நேரங்களில் நிதானத்தோடு நடந்து கொள்ளு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான சுப்பான் அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கலோகத்து வாலிபர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க பேரமார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே இருக்கிறார்கள். தன்னுடைய பணியாளர் என்ன செய்கிறாரு, ஒரு கறி சமைச்சுக்கிட்டு வாராரு. கடுமையான சூடா இருக்குது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கொண்டு வந்த பணியாளருடைய கை சூட்டின் காரணமாக விடுபட்டுருச்சு. அந்த கறி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேலிலே கொட்டி விட்டது. சூடான ஒரு பாத்திரம் தன்னுடைய மேலிலே கொட்டினா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது அந்த கறி கொட்டினதனால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம் எல்லாம் சிவந்து விட்டது. கோபத்துடைய அறிகுறி தென்பட்டது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்திலே அந்த கோபத்துடைய அறிகுறி தென்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த வேலையால் சொல்கிறார், வல்காலிமீன அல்-கைல வல்-ஆஃபீன அனின்-நாஸ், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய புனை பொறுக்குதலை, சுவனபதியை யாருக்கு வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் வல்காலிமீன அல்-கைல, அந்த நபர்கள் ஒருவர் தன்னுடைய கோபத்தை அடக்கி பண்போடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு வைத்திருக்கிறார் என்று
அந்த ஆயத்தை ஓதி காட்டினார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருந்தார்கள். சொன்னார்கள், எனக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய மேலான அந்த ஆயத்தை கூறி என்ன செஞ்சிட்டாரு, என்னுடைய கோபத்தை அடக்கி விட்டார் என்று சொன்ன பொழுது வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் அவர் மேலும் ஓதினார், அல்லாஹ் மக்களை இந்த மக்களை விரும்பினார் என்று சொன்னால் கோபத்தை அடக்கி பணிவோடு மன்னிக்கக்கூடிய தன்மையோடு நடந்து கொள்கிறார்களே அந்த மக்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதிகம் விரும்புகிறார் என்ற கருத்தை ஓதிய பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னித்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கிருபை இந்த நேரத்திலே என்னுடைய அந்த குணத்தை அடக்கி அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இதன் மூலமாக எனக்கு நிறைய பயன்களை தரலாம் என்று சொன்னார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்குரிய சூழ்நிலையில சிலருக்கு கோபம் அதிகரித்து விட்டா வாயால என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. எந்த வார்த்தை பாவிக்கிறாங்க, நம்ம முன்னால யார் இருக்கிறாங்க, நம்ம யார கோபத்தோடு பேசுறோம் என்று கூட பார்க்க மாட்டாங்க. எந்தெந்த வார்த்தைகள் பேசக்கூடாது, எந்தெந்த வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது, அத்துணை வார்த்தைகளும் தாராளமாக வந்துவிடும். காரணம் என்ன? அந்த கோபத்துடைய தன்மையை நம்ம அடக்காத காரணத்தினால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், லா யகூனுல் ஆனூன் யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, திட்டக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அவர்கள் மரண நாளையில சிபாரி செய்யக்கூடிய மக்களாகவோ அல்லது சுகதாக்கள் என்ற பட்டியலில் இணைக்கப்பட மாட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, ஷபாத் என்பது ரெண்டு வகையில இருக்கு. ஒன்று ஷபாத்துல் குப்ரா, மற்றொன்று ஷபாத்துல் சுக்ரா. பெரிய மன்றாட்டம், சின்ன மன்றாட்டம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ம நாளையில நாமெல்லாம் போய் ஒவ்வொரு நபிமானத்திலும் கெஞ்சுகின்ற பொழுது நபிமானத்தில் போய் கேட்பார், நபி அவர்களே, உலகத்தில் எங்களுடைய தந்தையாயிருந்தீங்க, இல்லது எங்களுக்கு ஒரு நபியாயிருந்தீங்க, உங்களை அல்லாஹ் அந்தஸ்தில உயர்த்தி வச்சிருக்கிறார், அவ எங்களுக்காக நீ பரிந்து பேசுங்க என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நபிமாரு சொல்லுவாங்க, என்ன நாங்க என்ன செய்யறது, இந்த நேரத்தில் எங்களை பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சமயத்திலேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஷபாத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய பெரிய மண்டாட்டத்தை வச்சு நம்மளுக்கு எல்லாம் சிபார் செய்வார். இது ஒரு பெரிய மண்டாட்டம். ஷபாத்து சுக்ரா என்று சொன்னால் பெரிய மண்டாட்டம். அதாவது உலகத்தில் என்ன செய்யறாரு, ஒரு ஹாஜி இருக்கிறார், புனிதமான காபாவுக்கு செல்கிறார், இஹ்லாஸோட போறாரு, புனிதமான முறையிலே ஹஜ்ஜுகளை செய்கிறார், பாவத்தை விட்டும் தவிர்த்து நடக்கிறார். ஊருக்கு வந்ததற்கு பின்னால தன்னுடைய பக்குவமான வாழ்க்கையை அழகான முறையில் வைத்துக் கொள்கிறார். இந்த ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு 400 பேருக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு ஹாஜிக்குரிய பயனை கொடுக்கிறார். அதே மாதிரி ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறார், ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார், அழகான முறையில குர்ஆன் ஓதுகிறார், சிறப்பான முறையில ஓதுகிறார், அதை வைத்து மக்களுக்கு நல்வழி காட்டுகிறார், இஹ்லாஸோடு நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யகூனுல் ஆனூன் சிலாக்கள் பேசுகின்ற பொழுது ஆத்திரம் வந்துட்டு என்று சொன்னால் எந்தெந்த திட்டக்கூடிய வார்த்தை இருக்கிறதோ அத்தனையுமே திட்டி விடுகிறது. தன்னுடைய பிள்ளையை பார்த்து கூட சில நேரங்கள்ல தேவையில்லாத முறையை திட்டி விடுவார்கள், அவர் லானத்து செய்து விடுவார்கள். ஒன்றை மட்டும் நான் யோசிக்க வேண்டும், சில பெற்றோர்களை நாம் பார்த்திருக்கிறோம், அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் பிள்ளைகளை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை திட்டி விடுவார்கள். அதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு தண்டிக்க கூடாது என்பது அல்ல, பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும். அஜிபு அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தைகளை என்ன செய்ய, ஒழுங்குபடுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பிறந்த ஒழுக்கத்துடைய அடிப்படையை எடுத்து கண்டிப்பது, உரிய முறையை கண்டிப்பது சதகா கொடுக்கக்கூடிய நன்மையை தரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க, ஒழுக்கத்துடைய அமைப்பில ஒரு வார்த்தையை சொல்றீங்க என்று சொன்னால் அந்த வார்த்தை கூட உஹது மலையுடைய அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்த நன்மையை தரும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்திருக்கிறார். ஆகவே பிள்ளைகளை சந்திக்க கூடாது என்பது அல்ல, அந்த பிள்ளைகளை சந்திக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. அதற்காக வேண்டி அவர்களை லானத்து செய்வது, திட்டுவது, அவர்கள் மீது சாபத்தை சொல்வது, கோபத்தை தேவையில்லாதவர்களை பிரயோகிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வன்மையாக கண்டித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமாருடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்களே பாப்பம்மா, இவங்களோட தரஜா எப்படி என்று சொன்னா முன்னைய நபிமார்களுடைய துஆவுக்கு சமம். இந்த காலத்திலே உள்ள மக்களுடைய துஆ
முன்னைய காலத்து நபிமார்களுடைய துஆவுக்கு சமனாக இருக்கு. அந்த அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் லானத்து செய்யாதீர்கள். உங்களிடத்திலே பணியாற்றுகின்ற வேலையாட்கள் இருக்கிறார்களே அவர்களை நீங்கள் லானத்து செய்யாதீர்கள். நீங்க வளர்க்கின்ற மிருகம் இருக்க இல்லையா அதை கூட சாபத்தோடு பேசாதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் நடமாடக்கூடிய காலத்திலே சில துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் உங்களுடைய துஆக்கள் கபூலாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சாபத்துக்கு உள்ளானவர்களா உங்களுடைய பிள்ளையாகிவிடும், உங்களுடைய மிருகமாகிவிடும், உங்களுக்கு கீழே வேலை செய்கின்ற பணியாட்கள் ஆகிவிடுவார்கள். அதனால உங்களுடைய கோப அதிகரிப்பின் காரணமாக மற்றவர்களின் மீது லானத்து செய்யார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபீ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தேன். அந்த சமயத்திலே ஒரு பெண்மணி ஒட்டகத்திலே சென்று கொண்டிருக்கிறார். அவள் போகக்கூடிய பாதை கடுமையான கஷ்டமான ஒரு பாதை. இரண்டு பாதையில் இரண்டு சைடிலும் நிறைய மலைகள் இருக்கிறது. போகக்கூடிய பாதை கடுமையான கரடு முரடான பாதை. அந்த ஒட்டகம் அதாவது போக முடியாமல் அவள் ஹில் ஹில் என்று சொல்லி, அதாவது நாம மாடு ஆடுகளை நம்ம நாட்டு பழக்கத்துல அது விரட்டுவோமே அது மாதிரி ஒட்டகத்தை விரட்டக்கூடிய ஒரு பாசை தான் அது. அப்படியான முறையில அந்த ஒட்டகத்தை விரட்டி விட்டு அவள் என்ன சொல்லா தெரியுமா, அல்லாஹும்ம அன்ஹா, இந்த ஒட்டகம் போக மாட்டேங்குது, இதுக்கு லானத்து இறங்கட்டும் என்று சொல்லி சாபம் விடுகிறார். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா துஸாஹிபினா நாஸத்துன் அலைஹா லஅனா, இந்த ஒட்டகத்தின் மீது அவள் லானத்து செய்கிறாள், சாபம் விடுகிறாள், ஆனால் இதை நீங்கள் பிரயோஜனத்துக்கு எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு லானத்துக்குரிய மிருகத்துடைய விடயத்திலே ரசூலுல்லாஹி நடந்து கொண்டார். அதற்காக வேண்டி அதை அறுத்து சாப்பிடக்கூடாது, அதை விற்கக்கூடாது என்பது அல்ல. ரசூலுல்லாஹ் ரொம்ப கடுமையா சொன்னாங்க, லானத்துக்குரிய விடயம் இருக்கிறது, தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயம். அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளதோடு நீங்கள் தொடர்பு கொள்ளாது என்று சொன்னால் ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹ் தண்டனையை கொடுத்து விடுவானோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பார்த்தார்கள். லா துஸாஹிபுனா நாகத்துன் அலைஹா லஅனா, லானத்துக்குரிய ஒட்டகை எங்களோடு வந்து சேரக்கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, இந்த அமைப்பிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை லானத்து செய்யாதீங்க. உங்கள் கீழே வேலை செய்கின்ற பணியாட்கள், நீங்கள் வளர்த்துகின்ற மிருகங்களை லானத்து செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் லானத்தை செய்கின்ற பொழுது துஆ கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் நிச்சயமாக அது படித்து விட்டால் நீங்கள் கவலை பெற வேண்டிய கட்டம் வரும் என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க, சிலர்களுக்கு கோபம் அதிகரித்து விட்டது என்று சொன்னால் ஒருவருடைய பரம்பரையே ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல எந்த அளவுக்கு அவர்களை தர குறைவான முறையில் பேச வேண்டுமோ அந்த முறையிலே பேசி விடுவார்கள். உண்மையாகவே தரக்குறைவாக பேசக்கூடிய மக்கள் அல்ல. இந்த கோப அதிகரிப்பின் காரணமாக தன்னுடைய வாயினால் தரக்குறைவான வார்த்தைகளை அவருடைய சமுதாய சந்ததியை அவருடைய வாழ்க்கையை கீழ்த்தரமாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி விடுவார்கள். குர்ஆனிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தெளிவான முறையிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரன் மின்ஹும். மக்களே, யாரையுமே நீங்க தரைக்குறைவா நினைக்கிறாதீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அதனால மத்தாக்க என்ன செய்யாதீங்க, இரண்டாம் தரத்துல கணக்கெடுக்காதீங்க. ஏனென்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சில நேரங்களில நீங்க யாரை தரைக்குறைவா நினைக்கிறீர்களோ அவர்களை உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அதே மாதிரி எந்த பெண்ணும் என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல பொருளாதாரமோ குடும்ப நலமோ நல்லா இருந்தா மற்றவர்களை பேசுறல்ல கதைக்கிறல்ல தரக்குறைவா நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது, வலா நிசாஉன், பெண்களும் மற்றவர்களை தரக்குறைவாக நினைக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்க யார தேவையில்லாத மாதிரி ஒதுக்கிறீர்களோ அந்த ஒதுக்கப்பட்டவர்கள் உங்களை விட ஒரு விதத்திலே சிறப்பாக இருப்பார் என்ற கருத்தை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதமான குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற சமயம் புனிதமான காபாவுக்கு செல்கிறார்கள். அந்த காபாவை பரிபாலிக்கின்ற அதனை திறந்து பூட்டுகின்ற ஒருவர் இருக்கிறார். சொன்னாரு, அவர் பார்த்து சொன்னாரு, மனிதரே அந்த திறப்பை வச்சு திறந்துடுங்க, காபா உள்ளுக்கு நான் செல்லணும்,
என்னுடைய ரப்போடு நான் முனாஜாத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொறுப்பா இருக்கிற என்ன சொன்னாரு தெரியுமா? நாங்கள் எல்லாம் குறைசி வாசிகள், நீங்க எல்லாம் ஒரு அநாத பிள்ளையாச்சு, அதனால திறக்க முடியாது, அது செய்ய மாட்டேன், நாங்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில உள்ளவர்கள் என்று ஒரு தரக்குறவான வார்த்தையில பேசினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த நிலைமையை மாற்றுவதற்கு சக்தி உள்ளவர். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பின்னாலே யுத்தம் செய்யாத நிலைமையிலே ஃபத்ஹு மக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டார்கள். காபாவுடைய சிறப்பு கையிலே இருக்கிறது. 10 வருடத்துக்கு முன்னாடி இந்த நபர் காபாவை திறக்க மாட்டோம், நாங்கள் எல்லாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை சரத் முறையிலே பேசினாரோ அவரும் பக்கத்திலே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதரே ஒரு காலத்தில் இப்படி நீங்கள் சொன்னீர்கள், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த சிறப்பை என் கையிலே தந்து விட்டான் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் அப்படியே தலையை கீழே குடிஞ்சுக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு இடத்திலுமே பழி வாங்குற குணம் கிடையாது. சிறப்பை எடுத்து சொன்னாங்க, இன்றைக்கு நீங்களே வச்சுக்கிறீங்க, சந்ததி சந்ததியாகவே நீங்களே காபாவை பரிபாலிச்சுக்கிறீங்க என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன சொல்லுது? லா யஸ்ஹர் கௌமி மின் கௌமின், யாரையும் பரக்குறவாக நினைக்காதீங்க. உங்களுக்கு கோபம் வரும், கோபத்துல அடக்கக்கூடிய முறை, பணிவோடு நடக்கக்கூடிய முறையில வார்த்தையை பிரயோகிங்க. அவருடைய சந்ததிகளை ஏற்கிறது, தேவையில்லாத மாதிரி பேசுறது, மனம் கவனக்கூடிய அளவுக்கு மாறுமான வார்த்தைகளை பேசுறது தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உங்களையும் சில நேரங்கள்ல அவரை விட பணிவாக வைப்பான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையில சொல்லுகிறது. மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்கள்ல கோபத்துடைய அதிகரிப்பின் காரணமாக என்ன செய்யறது? தாய் தந்தைகளை சேர்த்து ஏற்கிறது. 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கு, உண்மைதான். அவங்க 2 பேரும் பேசிக்கொள்ள வேண்டியதானே. அவனோட அப்பா அம்மா குடும்பங்கள் அத்தனையுமே சேர்த்து பேசுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தல்அனு ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களை லானத் செய்யாதீர்கள், வலா தசுப்பு, உங்களுடைய பெற்றோர்களை ஏசாதீர்கள். ரசூலுல்லாஹி அவரை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யாராவது தன்னுடைய பெற்றோர்களை ஏசுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோரை ஏசுவது எப்படி தெரியுமா? உங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க? அவரை விட்டுட்டு அவருடைய அப்பா அம்மா எல்லாம் பேசுறது, அவருடைய குடும்ப கௌரவத்தை நான் சேர்த்து ஏசுறது. அப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தாய் தந்தைகளை ஏசுற குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னா உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆகவே நீங்கள் அவருடைய தாய் தந்தைகளை ஏற்றுகின்ற பொழுது உங்களுடைய தாய் தந்தைகள் லானத்து குற்றத்துக்கு ஆளாதீர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே சொன்னார்கள். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுனானி பின்னாஸி ஹுமா பிஹிம் குப்ர், மனிதர்களை 2 பக்கத்தில் இருக்கிறார்கள், 2 பேருமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள், குபருக்கு அண்மையில இருக்கிறார்கள். அந்த 2 பேர்ல ஒருவர் யார் என்று சொன்னால் அஸ்ஸஅனு பின் நஸப், இந்த குடும்பங்களை கௌரவங்களை இந்த வம்சாவளிகளை தேவையில்லாத மாதிரி ஏசுறாங்களே, நீ என்னுடைய மகன், வாப்பா அப்படி இருந்தாரு, உங்களோட உம்மடம் அப்படி இருந்தா இப்படி இருந்தா சொல்லி தேவையில்லாத மாதிரி பேசுறாங்களே, இவர்களும் அதே மாதிரி மையத்து ஒரு மௌத்தா போயிட்டாரு, அல்லாஹ் மீது நம்ம பொறுமையா இருக்கிறோமா இல்லையா, அதை விட்டுட்டு சும்மா வாழ்ந்து கத்துக்கிட்டு ஊற்றெல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிராகரித்த கூட்டத்திலே சேருவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்கள்ல இந்த கோபத்தின் காரணமா என்ன இருக்கு தெரியுமா? சில குடும்பங்களே பிரிஞ்சு போகும். ஏன்? மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு இடையில சில பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிறீங்க, அது வீட்டோட உள்ள விஷயம். ஆனா என்ன செய்யறது? மாப்பிள்ளை என்ன செய்யறது சொன்னால் வீட்டுல அவ்வளவு கோபத்தோட வெளியே கக்கிறது, இல்ல மாப்பிள்ளையுடைய விடயத்தை கொண்டாட்டி ஊடு போய் கோபத்துல கக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் பிறருடைய கௌரவத்தை குடும்ப கௌரவத்தை வெளியிடாமல் மறைக்கிறார்களோ, மானபங்கப்படுத்தக்கூடிய விடயங்களை மறைக்கிறார்களோ, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மை மறுமையுடைய அவருடைய கௌரவத்தை அல்லாஹ் சிறப்பான முறையில் ஆக்கி அகௌரவமான விடயங்களை மறைத்து விடுவார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மனைவியுடைய பேரு உம்மு சுலைம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போயிட்டாங்க. இரவு நேரம் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தாங்க. அந்த சமயத்துல குழந்தைங்க பார்த்தா போச்சு, கேட்கிறாங்க, அதாவது நம்மளோட பிள்ளை எங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அதாவது எந்த முறையில சுகமா இருந்துச்சோ அந்த முறையிலே தான் பிள்ளை இருக்கு, பிள்ளை பார்த்தா போச்சு.
மறுநாள் காலை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கணவனாரே, நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதர் என்ன செய்யறார், நம்மிடத்தில் ஒரு அமானிதமான பொருளை தந்திருக்கிறார், அதை இன்று கேட்கிறார் என்று சொன்னா நம்ம என்ன எப்படி நடந்து கொள்ளணும்? அமானிதமான பொருள், அதுக்கு டைம் வந்துருச்சு, அதை கேட்கிறார் என்று சொன்னா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அது உரிய நேரத்துல கொடுத்துடணும். அமானிதம் இல்லையா, நம்பிக்கையான சொத்து, அதுக்கு ஆபத்து வந்து விடாம நாம பாதுகாத்து தெளிவா கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சலைம் சொல்றாங்க, கணவனாரே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு குழந்தை என்ற பாக்கியத்தை அமானிதமாக தந்தான். என்ன செஞ்சிருக்கு, நேற்றரவு அதை எடுத்துட்டான் என்று சொன்ன பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை சொன்னாமலையா ஏதாவது என்னோட உண்டாயிருந்தீங்க இந்த அளவுக்கு சொன்னா ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க. 2 பேரும் கனவு மனைவியா நடந்து கொண்டாங்க. இந்த விடயம் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு எட்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அரசும் நீங்க 2 பேரும் நேற்று கனவு மனைவியா நடந்து கொண்டீங்களா? ஆமா யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, ரொம்ப பொறுமையோடு நடந்து கொண்டீங்க இல்லையா, அதனால உங்க 2 பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. அத அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பழத்தை எடுத்து மெண்டு அதை வாயில வச்சாங்க. வச்சு பசம்மாஹு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் என்று சொல்லி ஒரு பேரை வச்சாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த குழந்தையுடைய வாயில முதலாக சென்றது ரசூலுல்லாஹ்வுடைய உம்முல்லேர் என்று சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க. மேலானவர்களே, நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு குடும்ப விவகாரங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் படிப்பினை பெற வேண்டியிருக்கிறது. நம்மளுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, ஆத்திரத்தால் அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன், குடும்ப விவகாரங்கள் எல்லாம் வெளியே கட்டிங்கிறது அல்லங்க. நம்மளை நாம கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்க வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்க மகளா வீட்டு ஓரமாக நான் வந்தேன். அந்த சமயத்துல மகளா அழக்கூடிய ஒரு சத்தம் என் காதலை கேட்கிறது, காரணம் என்ன என்று கேட்கல என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரை வீட்டுக்கு போறாங்க. மகளாரு என்ன நடந்துருச்சு? யா ரசூலல்லாஹ், நானும் கணவனாரு பேசிக்கிட்டு இருந்தேன். 2 பேருக்கு ஒரு சிறிய வார்த்தையில கொஞ்சம் தப்பு தவறு வந்திருக்கும் போல விளங்குது. என் கணவனாரு கோவிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா சொல்றாங்க. அங்க போனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்ச மரத்துக்கு கீழே ஒரு கல்லை தலையில வச்சு தூக்குறாங்க. கும் யா அபத்துராப், மண்ணுடைய தந்தையை எழும்புங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில பிடிச்சுக்கிட்டு வந்து சொன்னாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோடு நீங்க 2 பேரும் கொஞ்சம் பிணைஞ்சிட்டீங்க இல்லையா, சமாதானம் ஆக்கிடுங்க. இல்லை என்று சொன்னால் இதே நிலையில வஃபாத்தானா அல்லாஹ்வுடைய லானத்து வரும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே படுத்திட்டாங்க. மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தனிப்பட்ட ரீதியாகவும் சில சோதனைகள் வரலாம். தனிப்பட்ட ரீதியாக செய்யும் சில சோதனைகள் வரும், அதே நேரத்தில் பரவலாகவும் வரலாம். இந்த நேரத்துல என்ன செய்யறேன்னு சொன்னால், அல்லாஹ் எனக்கு தர இந்த சோதனையை தரணும், அவனுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, இந்த வார்த்தை அப்படியே பேசுறது இல்ல, இந்த காலங்களை சீரழிக்குது அப்படி என்று சொல்லி காலத்தை ஏற்றுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்ன செய்யறான், எனக்கு ரொம்ப நோவினை செய்யறான். காலத்தை ஏற்றுறான், காலத்தை மாறி மாறி வர செய்யக்கூடியவன், பருவ காலங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் நானாக இருக்கிறேன். அப்படி இருக்கத்தக்க என்ன ஏன் ஏசுறான் என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனிப்பட்ட ரீதியாக சில சோதனைகள் வருகின்ற பொழுது எந்த நிலைமையில பொறுமையா இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே நடந்த சம்பவங்கள் எங்களுக்கு படிப்பினை அளிக்கிறது. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகிறார், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு என் மாலை சிலர்கள் கடத்தி போய்விட்டார்கள், பணத்துக்காக வேண்டி கப்பம் கட்டி கடத்தி வைத்து விட்டார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டாங்க. இவர் போன நோக்கம் என்னவென்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அனுப்பி பரபரா தேடுவாங்க என்ற அமைப்பிலே தான் அனுப்பினாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது சஹாபா அப்துர் ரஹ்மானே, அக்ஸிரு மின் கௌலி லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக ஓதுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சஹாபியார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு விடயத்தை வாயால சொன்னாங்க என்று சொன்னால் அது நிறைய வெற்றி இருக்கும். அதனால நானும் என்னுடைய மனைவியும் இதை அதிகமாக ஓதினோம். சில நாட்களுக்கு பின்னாலே நடுவிசி நேரம் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தோம், என்னுடைய மகன் எதிரே நின்று கொண்டிருக்கிறார். சந்தோஷம் தாங்க முடியல. வாப்பா அம்மா என்ன செய்யறாங்க,
பிள்ளைய நெஞ்சோடு அணைச்சு, அப்பா வந்துட்டியா, எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்னை கொண்டு போனவர்கள் கடைத்து வைத்திருந்தார்கள், கப்பத்துக்காக வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சமயத்துல ஒரு நாளை நியமிச்சிருந்தாங்க என்னை கொலை செய்வதற்காக வேண்டும். அந்த நாள் அவர்களுக்கு கொலை செய்யக்கூடிய தகுதி இல்லாத, ஒரு சிறப்பான நேரம் இல்லாத காரணத்தினால வேறொரு சிறச்சை நிர்ணயித்து சில காவலாளிகளை போட்டு என்னை அனுப்பிட்டாங்க. நான் காவலாளி மத்தியில் இருக்கின்ற பொழுது இன்றிரவு அந்த காவலாளிகள் எல்லாம் நல்லா மதுபானம் அருந்து போதை தெரிய இல்லாத நிலையில போதை தலைக்கு ஏறி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாங்க. இந்த நிலைமையை பார்த்து நானும் மத்தேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு போறாங்க. யா ரசூலல்லாஹ், எந்த வார்த்தையை சொன்னீர்களோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த முறையில நாங்கள் நடந்தோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு சொன்னார்கள், இஸ்தக்திர் அந்த வஸௌஜுகி பிலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், நீங்கள் உங்களுடைய மனைவியார் இன்னும் அதிகமாக சொல்லுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, தனிப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய சோதனைகள், வேதனை தரக்கூடிய விடயங்கள் வருகின்ற பொழுது நம்ம யாரையுமே குறை சொல்லுவதோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒதுக்குவதோ, மஸ்ஜிதை ஒதுக்குவதோ, வணக்கங்களை ஒதுக்குவதோ, அநியாயங்களை ஈடுபடுவதோ இதுவல்ல ஒரு முஃமினுடைய பண்பாடு. நாம் ஒன்றை மட்டும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான தீனுடைய வேலை பரப்புண்ட சமயத்துல ஷிஅபு அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கில 3 வருட காலங்கள் தடை செய்யப்பட்டனர். எந்த உறவினரும் போகக்கூடாது, யாருமே உறவு கொடுக்கக்கூடாது, யாருமே பேசவும் கூடாது. இந்த அளவுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துடைய பட்டைகளை ஊற வைத்து குடிப்பார்கள், பசி தாங்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான சோதனை. அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னை கைவிட்டு விடாத, என்ன செஞ்சிடாத, என்னை கைவிட்டு விடாத, எனக்கு பொறுமையைத்தா, பணிவைத்தா, அன்பைத்தா, உன்னிடத்திலே ஆதரவோடு கேட்கக்கூடிய தன்மையைத்தா என்று கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் என்று சொன்னால் பொறுமையுடைய அமைப்பை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்கள்ல நாங்க பல பொது விடயங்களை இறங்குவோம். பொது சேவையா இருக்கு, மஸ்ஜிதா இருக்கலாம், ஒரு பாடசாலையா இருக்கலாம், ஒரு ஊருடைய வேலைகளாக இருக்கலாம். இந்த நேரத்தில் பலவிதமான எதிரும் புதிருமான கருத்துக்கள் வரும். பல இடங்கள்ல இருந்து பல அம்புகளை எங்களுடைய மேலே நோக்கி வரும். இந்த நேரத்திலே தகாத வார்த்தைகளை பேசுவதோ, பணிவில்லாத முறையிலே நடப்பதோ, கோபத்தை அடக்காமல் நம்முடைய அதிகார தோரணையிலே வெறித்தனங்களை வெளிப்படுத்துவதோ ஒரு முஃமினுடைய பண்பாடு அல்ல. ஹுனைன் யுத்தத்தின் பொழுது சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து வச்சிருந்தாங்க. எதற்காக வேண்டி? அங்கே கிடைத்த பண்டங்களை பங்கீடு செய்வதற்காக வேண்டி. அந்த சமயத்திலே ஒருவர் சொல்லுகிறார், மக்களே, சஹாபாக்களே, நியாயமா பங்கிடுங்க, ரசூலுல்லாஹ்வை நியமித்து இருக்கலாம், ஆனா நியாயமா பங்கிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபியார் சொன்னாங்க, இதை ரசூலுல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்லுவோம், பரவாயில்லை சொல்லுங்க எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் கூறப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஒரு பொது வேலை செய்யற நியாயம் இல்லாம நடக்கிறதா என் மீது குறை வருகிறது, நியாயத்தோடு நடக்கும், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், இப்படி இருக்கத்தக்க எங்கள் மீது இப்படியான அம்புகளை செலுத்துகிறார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். சகோதரரே, அந்த சஹாபியாரை பார்த்து சொன்னாங்க, சகோதரரே, நான் நியாயத்தோடு நடக்கவில்லை என்று சொன்னால் வேற யார் நியாயத்தோடு நடப்பது? நான் அநியாயத்தோடு நடந்தால் அது உங்களையும் தான் பாதிக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நியாயமாக நிதானத்தோடு நடக்கிறேன் என்று அழகான முறையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே சொல்லிக்கானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாஹி அங்கே பயணித்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இல்ல, அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. வஃபாத்தான சம்பவம் கேட்கிறது, ஓடோடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பயணித்த நிறைவேறி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான திருமுகத்தை திறந்து பார்க்கிறார்கள். கண்களிலே இருந்து கண்ணீர் வசிக்கிறது. கவலை தாங்க முடியாம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆத்திரம் தாங்க முடியல, ரசூலுல்லாஹ் மீது கொண்ட முஹப்பத் தாங்க முடியல. யாராவது ரசூலுல்லாஹ் வஃபாத் என்று சொன்னால் அவருடைய கழுத்தை நான் எடுத்து விடுவேன் என்று சொல்கிறார், தலையை கொய்து விடுவேன் என்ற ஆத்திரத்தை பேசுறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய ஆத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆத்திரக்காரரோட ஆத்திரத்தை பேசக்கூடாது, அன்பாக அழகா பேச விட்டுத்தான் நடக்கணும் என்பதனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டி தந்தாங்க. ஆத்திரத்தோடு பேசுகின்ற அவரை சொன்னாங்க, சற்று இருக்கிறீங்களா என்று சொன்னாங்க. இல்ல, நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், ஒரு அழகான குர்ஆன் ஆயத்தை ஓதுனாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாரு? மனிதர்ல ஒருவர். ஆகவே அவர் வஃபாத் இருக்கு, சிறப்பான மனிதர். நபிமார் என்பது அவர் சாதாரண மனிதன்ங்கிறது அல்ல, ஒரு சிறப்பானவர்கள். ஆனால் மௌத்து வரை கது கலத்து மின் கபில ருசுல், அவர்களுக்கு முன்னாலே உள்ள அத்தனை நபிமார்களை வஃபாத்தாகி விட்டாங்க என்று சொன்ன பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாவிட்டாங்க போல இதுக்கு முன்னாலே உள்ள நபிமார்கள் வஃபாத்தாவிட்டாங்க இல்லையா என்பதனை அடக்கத்தோடு அமைதியான அவன் சம்பவத்தை சஸ்திரை வளமாக்கல் எழுதுறாங்க. மேலானவர்களே, இந்த சமயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூக சேவையிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், இந்த நிலைமையிலே கோபத்தை அடக்கி பணிவோடு அன்போடு ஆதரவு நடக்க வேண்டும் என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் தெளிவான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த நல்ல ஒழுக்கத்தை, நல்ல ஆதரவுகளை, பண்புகளை நபிகளார் எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அவைகளை சீரான முறையிலே செய்து அல்லாஹ்வுடைய மேலான பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களா ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இம்மறைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இரக்கமுள்ள யா அல்லாஹ், உன்னுடைய அருமையான கடமைகளை சீரான முறையில் செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் உனக்கு பொருத்தமான ரஹ்மத்துள்ள மக்களாக ஆக்கி வைப்பாயாக. மேலான எங்களுடைய தாய்களுக்கு பிழை பொறுத்து கிருபை செய்தருள்வாயாக. எதிரான சந்ததியா எங்களை பிள்ளைகளை உனக்கு பொருத்தமுள்ள நல்லவர்கள் ஆக்கி வைப்பாயாக. உனக்கும் உன்னுடைய நபிக்கும் பொருத்தமுள்ள ரஹ்மத்துடைய மக்களாக ஆக்கி வைப்பாயாக. இறுதி நேரத்தை களிமாவோடு வஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உடைய அமர்களை வெளிச்ச விசாலம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மரம நாளை உடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தில் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.